प्रेम की डोर बाबा खींच रहा है आज, सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 20/9/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: சக்தி இருந்த போதிலும் வாழ்க்கையில் வெற்றி மற்றும் திருப்தி ஏன் இருப்பதில்லை? எப்படி பாபா அனைத்து குணங்களின் கடலாக இருக்கிறார், அதேபோல் நீங்கள் உங்களை மாஸ்டர் கடல் என்று நினைக்கிறீர்களா? கடல் துண்டுபடாத, ஆடாத மற்றும் உறுதியானதாக இருக்கும். கடலில் விசேஷமாக 2 சக்திகள் எப்பொழுதுமே பார்க்க தென்படும். ஒன்று உள்ளடக்கும் சக்தி. எவ்வளவு உள்ளடக்கும் சக்தி இருக்கிறதோ அந்த அளவே எதிர்கொள்ளும் சக்தியும் இருக்கிறது. அலைகள் மூலமாக எதிர்கொள்ளவும் செய்கிறது. மேலும் ஒவ்வொரு பொருள் மற்றும் நபரை தன்னுள் உள்ளடக்கி விடுகிறது. அப்படி மாஸ்டர் கடல் ஆன காரணத்தால் இந்த 2 சக்திகளும் எனக்குள் எந்த அளவு வந்திருக்கிறது என்று தன்னிலும் பாருங்கள். அதாவது எத்தனை சதவிகிதத்தில் வந்திருக்கிறது. 2 சக்திகளையும் தேவையான நேரத்தில் உபயோகம் செய்ய முடியுமா? சக்திகளின் மூலமாக வெற்றியின் அனுபவம் ஆகின்றதா? சில குழந்தைகள் அனைத்து சக்திகளை தன்னுள் அனுபவமும் செய்கிறார்கள். மேலும் என்னுள் இந்த சக்திகள் இருக்கின்றன என்று நினைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் சக்திகள் இருந்த போதிலும் சில நேரம் அவர்கள் வெற்றியை அனுபவம் செய்வதில்லை. ஞானம் நிறைந்தவர், ஆனந்தம், அன்பு, சுகம் மற்றும் அமைதி நிறைந்தவர் என்று தன்னை புரிந்து கொண்ட போதிலும் தன்மேல் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பதில்லை. மேலும் முயற்சி இருந்த போதிலும் பிராப்தியின் உடனடி பலன் ரூபத்தில் என்ன அனுபவம் ஆக வேண்டுமோ அதை சில நேரம் மட்டும்தான் செய்ய முடிகிறது. அனைத்து நியமங்களை கடைபிடிக்கவும் செய்கிறார்கள். இருந்தபோதிலும் தன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக அனுபவம் செய்வதில்லை. கடுமையாக உழைக்கிறார்கள். ஆனால் பலனின் அனுபவத்தை குறைவாகவே செய்கிறார்கள். மாயாவை தாசியாகவும் ஆக்குகிறார்கள். ஆனால் இருந்தபோதிலும் சில நேரம் சோர்வையும் உணர்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? சக்திகளும் இருக்கின்றன, கூடவே ஞானமும் இருக்கிறது. நியமங்களை கடைபிடிக்கவும் செய்கிறார்கள். பின்பு அவர் மேலேயே குழப்பமாக இருப்பதற்கான எந்த விஷயத்தில் குறை ஏற்பட்டு விடுகிறது? பிராப்தி செய்திருக்கும் சக்தியை மற்றும் ஞானத்தின் விஷயத்தை எந்த நேரம் எந்த முறையோடு காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டுமோ அந்த நேரம் அந்த முறையோடு உபயோகிக்க தெரியாது. இதுதான் குறையாகும். தந்தை மேல் அன்பு இருக்கிறது, ஞானத்தின் மேலும் அன்பு இருக்கிறது, தெய்வீக குணங்கள் நிறைந்த வாழ்க்கை மேலும் அன்பு இருக்கிறது. ஆனால் அன்பின் கூடவே முறை தெரியாது மற்றும் முறையின் கூடவே அன்பு வருவதில்லை. எனவே விலை மதிக்க முடியாத பொருளும் சாதாரண பிராப்திக்கான ஆதாரமாக ஆகிவிடுகிறது. எப்படி ஸ்தூலத்திலும் எவ்வளவுதான் பெரிய இயந்திரம் மற்றும் விலை மதிக்க முடியாத பொருள் உடன் இருந்த போதிலும் உபயோகிக்கும் முறை தெரியாது என்றால் அதன் மூலம் என்ன பிராப்தியாக வேண்டுமோ அதை செய்ய முடிவதில்லை. அதுபோலவே ஞானம் நிறைந்த குழந்தைகளும் ஞானம் மற்றும் சக்திகளின் மூலமாக என்ன பிராப்தி ஆக வேண்டுமோ அதை செய்ய முடிவதில்லை. அந்த மாதிரி ஆத்மாக்கள் மேல் பாப்தாதாவிற்கும் இரக்கம் வருகிறது. இப்பொழுது அந்த முறை தெரியாத காரணத்தினால் பிராப்தியை அனுபவம் செய்ய முடிவதில்லை. அந்த முறை எப்படி தெரிய வரும்? இதில் நிர்ணய சக்தியின் அவசியம் இருக்கிறது. நிர்ணய சக்தி இல்லாத காரணத்தினால் எங்கு உள்ளடக்கும் சக்தியை உபயோகிக்க வேண்டுமோ அங்கே எதிர்கொள்ளும் சக்தியை உபயோகித்து விடுகிறார்கள். எங்கு சாரத்தில் கொண்டு வரும் சக்தியை உபயோகிக்க வேண்டுமோ அங்கு விஸ்தாரம் செய்வதற்கான சக்தியை உபயோகித்து விடுகிறார்கள். எனவே வெற்றி அடைவதற்கான எண்ணம் இருக்கிறது. ஆனால் சொரூபத்தில் மற்றும் பிராப்தியில் எண்ணத்திற்கு ஏற்றபடி வெற்றி ஏற்படுவதில்லை. விசேஷமாக சக்தியின் பிராப்திக்கான முக்கிய ஆதாரம் என்ன? நிர்ணய சக்தியை அதிகப்படுத்துவதற்காக எந்த விஷயத்தின் தேவை இருக்கிறது? எந்த ஒரு இயந்திரமும் தெளிவான நிர்ணயம் செய்ய முடிவதில்லை என்றால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்காக தன்னுடைய உயர்ந்த நிலை நிராகாரி, நிர் அகங்காரி, நிர்விகாரி மற்றும் நிர்விகல்பம், அதாவது தீய எண்ணங்களற்ற நிலை தேவையாக இருக்கிறது.
ஒருவேளை இந்த 4இல் ஏதாவது ஒரு விஷயத்தின் குறை இருந்துவிடுகிறது என்றால், இந்த உயர்ந்த தாரணை இல்லாத காரணத்தால் தெளிவு நிலை ஏற்படுவதில்லை. உயர்வானதுதான் தெளிவாக இருக்கும். இந்த குழப்பம் புத்தியை தூய்மையாக ஆக்க விடுவதில்லை. தூய்மைதான் உயர்ந்த நிலை. எனவே தன்னுடைய நிர்ணய சக்தியை அதிகப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் தந்தைக்கு சமமாக அனைத்து குணங்களின் மாஸ்டர் கடலின் அனுபவம் செய்ய முடியும். எப்படி கடல் அநேக பொருட்களினால் நிரம்பியதாக இருக்கிறதோ, அதேபோல் தன்னையும் அனைத்து சக்திகளினால் நிரம்பிய சுரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள். ஏனெனில் நிரம்பிய நிலையின் வரதானம் சங்கமயுகத்தில்தான் கிடைக்கிறது. நிறைந்த சுரூபத்தின் அனுபவத்தை சங்கமயுகத்தை தவிர வேறு எப்பொழுதும் அனுபவம் செய்ய முடியாது. உங்களுடைய தெய்வீக வாழ்க்கைக்கு தான் அனைத்து குணங்கள் நிரம்பியது என்ற மகிமை இருக்கிறது. 16 கலைகள் நிரம்பியதின் மகிமையும் இருக்கிறது. ஆனால் நிரம்பியதின் சொரூபமாக என்ன இருக்கிறது? குணம் மற்றும் கலையின் ஞானம் இந்த ஈஸ்வரிய வாழ்க்கையில்தான் இருக்கிறது. எனவே நிரம்பியவர் ஆனதற்கான ஆனந்தம் இந்த ஈஸ்வரிய வாழ்க்கையில்தான் பிராப்தி செய்ய முடியும். முறையை கற்றுக்கொள்வதற்காக தந்தை மூலமாக என்னென்ன பிராப்தி ஆகிக் கொண்டிருக்கிறதோ, அது ஞானம், சக்திகள் எதுவாக இருந்தாலும் இவற்றை நேரத்திற்கு ஏற்றாற்போல் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே செல்லுங்கள். மிக நல்ல விஷயங்கள், மேலும் மிக நல்ல பொருள் என்று புரிந்து மட்டும் உள்ளே அடக்கிவிடாதீர்கள். அதாவது புத்தியை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து விடாதீர்கள். பேங்கில் சேமிப்பை மட்டும் செய்து கொண்டே இருக்காதீர்கள். அல்லது சில வயோதிகர்கள் மாதிரி முடித்து போட்டு உள்ளே வைத்து விடாதீர்கள். கேட்பதற்கும் மற்றும் வைப்பதற்குமான ஆனந்தத்தை மட்டும் எடுக்காதீர்கள். ஆனால் அடிக்கடி தனக்காகவும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருங்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் என்ன பிராப்தி ஆகிக் கொண்டிருக்கிறதோ, இந்த பிராப்திகளை உபயோகம் செய்வதினால் ஈஸ்வரிய நியமப்படி எவ்வளவு உபயோகிப்பீர்களோ அவ்வளவு அது வளரும். எப்படி தானத்திற்காக இப்படி கூறப்படுகிறது, செல்வத்தை கொடுத்தால் செல்வம் குறையாது, அதாவது கொடுப்பதுதான் அதிகரிப்பது. அதுபோலவே இந்த ஈஸ்வரிய பிராப்திகளை அனுபவத்தில் கொண்டு வருவதினால் பிராப்தி குறைவாக ஆகாது, மாறாக இன்னும் அதிகரிக்கும். பிராப்தி சொரூபத்தின் அனுபவம் செய்வீர்கள். அடிக்கடி உபயோகிப்பதில்தான் எப்படி நேரமோ அப்படி தன்னுடைய சொரூபத்தை உருவாக்க முடியும். மற்றும் எந்த நேரம் எந்த சக்தியை உபயோகிக்க வேண்டுமோ அந்த சக்தியை அந்த முறையில் உபயோகிக்க முடியும். அந்த நேரத்தில் ஏமாற்றம் அடைவதிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதுகாப்பாவது என்றால் துக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பது. அப்படியானால் என்னவாகி விடுவீர்கள்? எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த, அதாவது எப்பொழுதும் சுகமானவர்களாக, குஷி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே இப்பொழுது தன்மேல் இரக்கம் வைத்து பிராப்திகளை உபயோகம் செய்து, மேலும் பிராப்தியின் கூடவே முறையையும் தெரிந்து எப்பொழுதும் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுங்கள், சக்தியின் கடல் ஆகுங்கள் மற்றும் அனைத்து பிராப்திகளின் கடலாக ஆகுங்கள். நல்லது. அப்படிப்பட்ட அனைத்து அனுபவங்களினால் நிரம்பிய மாயாவை வென்ற உலகை வென்றவர்களுக்கு தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக அனைவரையும் அனுபவி ஆக்கக்கூடிய பாப் தாதாவின் குழந்தையாக இருந்து எஜமானனாக ஆகக்கூடிய அந்த மாதிரி தந்தையின் எஜமானன் மற்றும் உலகின் எஜமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: சாதனங்களின் வசமாவதற்கு பதிலாக அதை உபயோகம் செய்யக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். அறிவியலின் சாதனங்கள் எவை உங்களுடைய காரியத்திற்கு உதவுகின்றன? நாடகப்படி தந்தைக்கு எப்பொழுது அவசியமாக இருக்கிறதோ அப்பொழுது அவர்களுக்கும், அதாவது விஞ்ஞானிகளுக்கும் புத்தியில் உணர்வு வந்தது. ஆனால் இந்த சாதனத்தை உபயோகித்து கொண்டே அதன் வசமாகி விடாதீர்கள். ஒரு பொழுதும் ஏதாவது சாதனம் தன் பக்கம் இழுத்து விட வேண்டாம். மாஸ்டர் படைப்பவராகி படைப்பிலிருந்து லாபத்தை எடுங்கள். ஒருவேளை அவற்றின் வசமாகி விட்டீர்கள் என்றால் அவை துக்கம் கொடுக்கும். எனவே சாதனத்தை உபயோகித்து கொண்டும் சாதனா நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கட்டும். ஸ்லோகன்: நிரந்தர யோகி ஆக வேண்டும் என்றால் எல்லைக்குட்பட்ட நான் மற்றும் எனதை எல்லைக்கப்பாற்பட்டதில் மாற்றம் செய்துவிடுங்கள்.
ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।